ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மீடியாக்களில் கையில் மைக்கு கிடைச்சா எடுத்துன்னு அப்படியே சுற்றிட்டு இருக்க வேண்டியது தானே. ஏன் இப்படி? ஆ விஜய் வருகையில் என்ன நடக்க போகுதுன்ற திருச்சி மக்கள்கிட்ட கேள்வி. எதனால் இந்த கேள்வி? வரட்டுமாடா, வந்து நல்லது பண்ணட்டுமே, பண்ணட்டுன்னு வர ஆளை ஏன் அந்த மனுஷனை ஏன் தடுக்கிறீங்க? விட்டு தான் பாருங்களேன். விட்டா தானே என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு தெரியும். விடாதையே கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு பண்ணுமா பண்ணுமா பண்ணுமா, அதாவது வந்து ஒரு குதிரையை ஓடுற குதிரையை கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஓடுமா ஓடுமான்னு விட்டு பாருங்கடா ஓடும். இத்தனை நாளாக ஓடின குதிரைங்களை என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு? ஒன்றும் பண்ணல. பண்ணது வரையும் அவங்களுக்கு மட்டும்தான் நல்லது. அதோட மக்களுக்கு வந்து ஒரு சில விஷயம் நல்லது, ஒரு சில விஷயம் கெட்டது. ஏன் முக்கால்வாசி கெட்டது தான். கால்வாசி தான் நல்லது மக்களுக்கு பண்ணியிருக்காங்களே தவிர, நல்லதுன்றது என்னன்னு முதல்ல தெரியாமையே சுற்றிட்டு இருக்கானுங்க. முதல்ல வந்து விட்டு பாருங்க. விஜயை தான் வரட்டுமே, வந்து நல்லது பண்ணட்டுமே. இத்தனை நாளாக ஆட்சி பண்ணீங்கல்ல, என்னத்தை கேட்சிங்க? ஒன்றும் நடக்கலை. அதே தான் சுற்றி 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 குண்டை தட்டில் குதிரை வண்டி ஓட்டுற மாதிரி தானே இருக்கிறமே தவிர ஒன்றும் கிடையாது. அவன் வச்சு அவன் தான் சாப்பிட்றான். எங்கள் வரியை வாங்கி நீ தின்றீங்க. இதெல்லாம் கொஞ்சம் மாறட்டுமே. கொஞ்சம் விட்டு தான் பாருங்க. அவரால் என்ன பண்ண முடியும் கேட்காதீங்க. முதல்ல விட்டு பாருங்கள். விட்டா தான் வந்து அதோடைய விபரீதம் என்னன்னு தெரியும். அவர் செய்யணும்னு வராரு. கடவுள் துணை இருக்குது, கண்டிப்பாக செய்வார். சரியா? விட்டு பாருங்க. சும்மானா கேள்வி தூக்கின்னு அவரை அமுக்க பார்க்காதீங்க. கண்டிப்பாக கடவுள் அருள் இருந்தால் எவனுமே தடுக்க முடியாது. அவர் மேலே வருவார். கண்டிப்பாக வந்து அந்த ஆட்சியை வந்து பிடிப்பார். அந்த கட்சியை நிலைநிறுத்துவார். அது அவரால் முடியும். ஆண்டவன் துணை இருக்குது. இது யாராலும் மாற்ற முடியாது, புரிஞ்சுங்க. எந்த அரசியல்வாதியாலையும் மாற்ற முடியாது. கண்டிப்பாக அவர் வருவார். ஆனால் எப்போ எப்படி எங்கன்ட்டு அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். கண்டிப்பாக செய்வா போல. சரிம்மா? இதுவரையும் ஆட்சி செஞ்சது போதும். புதுசாக ஒருத்தர் வர இது கடவுளை அனுப்பிச்ச தூதுவாரம் நான் நினச்சிருக்கேன். கண்டிப்பாக செய்வா போல. போதும் உங்கள் ஆட்சி, தூக்கி போடுங்க. இனி விஜய் அவர்கள் தான் செய்வார். அவர் தான் வரணும். இதுதான் வந்து நீதி. இது மாற்ற இயலாது. நன்றி.